தாவேக அரசு 100 நாட்களை நிறைவடைந்து அடுத்த 25 ஆண்டுக்கான அஸ்திவாரம் இது என அக்கட்சியினர் கொண்டாடி வரும் சூழலில் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வான ஏறி வைகுண்டம் போனானா என்ற கதையாக கடந்த 100 நாட்களில் நடைபெற்ற முக்கிய சம்பவங்களின் தொகுப்பை இக்காணொளியில் காணலாம். சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் தனது வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த தாவேகா ஆதரவாளர் கைது. இது எங்க செவனோட பானம் செடி, நான் வளர்ப்பேன், நான் சிவம் அவன்டா, என்னை தடுக்கிறது எவன்டா என ரைமிங்கில் பேசிய தாவேகா ஆதரவு ஐடி ஊழியரை கொத்தாக தூக்கியது காவல்துறை. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பகுதியைச் சேர்ந்த தாவேகா ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் மாமூல் கேட்ட வழக்கில் கைது. நாங்க தான் ஆளுங்கட்சி, செங்கச்சோலை நடத்தணும்னா இனிமே எங்களுக்கு மாமூல் கொடுக்கணும் என புதுப்பேட்டை தனுஷ் போல புது ரவடி அவதாரம் எடுத்த டிவிகே ஒன்றிய செயலாளர் விஜயகுமாரை செங்கல்சோலை முதலாளிகள் ஒன்று சேர்ந்து காவல்துறையிடம் பிடித்து ஒப்படைத்தனர். திருப்பரங்குன்றம் பகுதியில் மூடப்பட்ட 3 டாஸ்மாக் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பார் உரிமையாளர் செல்வம் அண்மையில் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 87 பக்தர்கள் மயக்கமடைந்தனர். முறையான வழிகாட்டுதல் மற்றும் முன்னேற்பாடுகள் இல்லாததால் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது என அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவை எந்தெந்த கடை என்பதை தெரிவிக்கவில்லை. தமிழகம் முழுவதும் உள்ள அம்மா உணவகங்களில் ஜெயலலிதா புகைப்படத்தை அகற்றிவிட்டு முதல்வர் விஜய் படத்தை வைப்பதற்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. புகைப்படத்தை மாற்றிவிட்டால் அம்மா உணவகம் உங்கள் திட்டம் ஆகிவிடாது என காட்டம். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம் விற்கப்படும் மது பாட்டில்களுக்கு பாட்டிலின் விலையை விட கூடுதலாக ரூபாய் 10 வசூலிக்கப்படுவதாக தனது தேர்தல் பரப்புரையில் தாவேகா தலைவர் விஜய் பாட்டு பாடி பரப்புரை செய்தார். தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அரசில் அந்த கூடுதல் தொகை ஒரு படி உயர்ந்து பாட்டிலுக்கு மேல் ரூபாய் 20 வசூலிக்கப்படுவதாகவும் பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய் என சோகப்பாட்டு பாடி குடிமகன்கள் ஆதங்கம். பல்லடம் பேருந்து நிலையம் பகுதியில் செயல்படும் மணமகிழ் மன்றம் காரணமாக பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. இந்த கடையின் விற்பனையை அதிகரிக்க அதன் அருகே செயல்பட்ட டாஸ்மாக் கடையை மூடியதாகவும் தனியார் மது விடுதியின் விற்பனையை அதிகரிக்கவே பல டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தாவேகா கட்சியினர் கடைக்கு வந்து ரீல்ஸ் எடுத்து மிரட்டுவதாக கூறி மயிலாடுதுறை மாவட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் கடையடைத்து போராட்டம். புதிய கூட்டணி என குறிப்பிட்டு அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பெயரை குறிப்பிட்ட தாவேகா மாநிலங்களவை வேட்பாளர் திரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு கடுமையான கண்டனத்தை சிபிஎம் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். என்ன காரணத்துக்காக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம்னு தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இவர் அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டு இருக்கிறாரு என சம்மட்டி அடி அடித்துள்ளார் திரு சண்முகம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது மாணவி கடத்தி கொலை. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இரவெல்லாம் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் 2 கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வீட்டின் பின்புறம் கஞ்சா வளர்த்தவர் கைது. அது கஞ்சானே தெரியாதுங்க, பசுமாடுகளுக்கு நோவு வந்துச்சுன்னா அதை கசக்கி கொடுப்பேன், உடனே சரியாயிரும் என்று வெள்ளந்தியாக தெரிவித்துள்ளார் கஞ்சா விவசாயி ரமேஷ். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்ட கொடூரம் அரங்கேறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த 7 வயது சிறுமியை வெளியே அழைத்து பாலியல் தொல்லை கொடுத்த கார் ஓட்டுநர் சரவணன் என்பவரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பாலியல் குற்றச்சாட்டில் தாவேகா நிர்வாகிகள் கைது. வேலை வாங்கி தருவதாக தாவேகாவை சேர்ந்த பெண்ணை வெளியூருக்கு கூட்டிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த தாவேகா நிர்வாகிகள் பாலசுப்ரமணியன், ஜெயபால் கைது. வேலியே பயிரை மேய்ந்த கதையாக தன் கட்சி நண்பியை கட்சி நண்பா சேர்ந்து வன்கொடுமை செய்த பயங்கரம். கும்பகோணம் அருகே உள்ள திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் 25,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் உரிய பாதுகாப்பின்றி வைக்கப்பட்டிருந்ததால் மழையில் நனைந்து வீணாகியுள்ளது. வேளாண் துறை அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே இப்படி நடந்துள்ளது. உள்ளூர்லேயே ஓணாம் பிடிக்க முடியாதவரு கண்டம் கடந்து காண்டாமிருகம் பிடிக்க போறாராம் என மக்களை புலம்ப வைத்துள்ளது.
சென்னை ஆலந்தூரில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு. ஆலந்தூர் பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண்ணின் வீட்டிற்குள் ஏறி குதித்து அத்துமீற முயன்ற ஆலந்தூர் தாவேகா ஒன்றிய செயலாளர் வேம்புலி கைது. நீட் தேர்வு அச்சம் காரணமாக சேலம் மாவட்டம் வெள்ளாளபுரத்தைச் சேர்ந்த கோபிகா என்ற மாணவி வீட்டில் தூக்கிட்டு தன்னைத்தானே மாய்த்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூலை 3ஆம் தேதி 2024 அன்று பேசிய திரு விஜய், தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் பேசியிருந்தார். ஆனால் அவரே தற்போது முதல்வராக உள்ள நிலையில் வெறும் தீர்மானத்தோடு நிறுத்தி கொண்டார் என்பதை அவருக்கு வாக்களித்த இளைஞர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். தாவேகாவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதியான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 இப்போதைக்கு இல்லை என்றும் நிதி நிலைமை மோசமாக உள்ளதால் கொஞ்சம் டைம் வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்த அடுத்த மாசமே எல்லாம் மாறும்னு சொன்னாங்க. அதைத்தாரேன் இதைத்தாரேன்னு எங்களை ஏமாத்துறது மட்டும் இன்னமும் மாறல என தலையில் அடித்து கொண்ட பெண்கள். பல பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் மணிகண்டன். அவர் அந்த பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்துள்ளார். அப்பகுதி தாவேகா கட்சியிலும் நிர்வாகியாக இருந்துள்ளார். இவர் கடைக்கு வந்த பெண்களை வசிய வலையில் விழவைத்து அதனை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி வந்துள்ளார். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல பெண்களை மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்து வந்த இந்த மன்மத மணிகண்டன் தற்போது காவல்துறையில் சிக்கியுள்ளார். பள்ளி வகுப்பறையில் ரீல்ஸ் எடுத்த தாவேகா நிர்வாகி. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே உள்ள தலவராம்பூண்டி ஊராட்சியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களிடம் முதலமைச்சர் விஜய் படத்தை காட்டி, இவர் யாருன்னு தெரியுதா, இவர்தான் முதலமைச்சர், உங்களுக்கு மாமா எங்களுக்கு அண்ணே என்று பாடம் எடுத்துள்ளார் தாவேகா ஒன்றிய செயலாளர் ராஜேஷ். 4 நல்ல விஷயம் தெரிஞ்சதா பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புகிறோம். கக்கன், காமராஜர், அம்பேத்கர்னு நல்ல தலைவர்களை காட்டுறதை விட்டுட்டு இது என்னங்க இப்படி பண்ணுறாங்க என பெற்றோர் கோபத்துடன் கேள்வி. இனி வெளிநாட்டு சரக்கு கிடைக்கும். குடிமகன்கள் கொண்டாட்டம். தமிழக அரசின் வருவாயில் முக்கிய பங்கு வகிக்கும் டாஸ்மாக் நிறுவனத்தின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் உலகளாவிய மற்றும் உயர்தர வெளிநாட்டு மதுபானங்களை விற்பனை செய்யும் திட்டம் குறித்து ஆலோசனை. இந்த முக்கிய ஆலோசனையின் பயனாக பல்வேறு மதுக்கடைகளில் பல புதிய பெயரில் வெளிநாட்டு சோமபானங்கள் கிடைப்பதாக மதுப்பிரியர்கள் சியர்ஸுடன் தெரிவித்தனர். விவசாயிகள் போராட்டம். விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தாவேகா அரசுக்கு எதிராக திருவோடு ஏந்தியும் மண்ணை தின்றும் நாகை, கீழ்வேலூர், திருமருகல் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டம். அரசு விழாவில் தனது பெயரை ஏன் முதலில் போடவில்லை என ஆட்சியரிடம் கேள்வி எழுப்பிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி. துறை மற்றும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்ற ரீதியில் எனது பெயரே முதலில் வர வேண்டும். அமைச்சர் கீர்த்தனாவின் பெயர் முதலில் இடம்பெற்றிருந்த நிலையில் ஆட்சியரிடம் ஜெகதீஸ்வரி கேள்வி. விருதுநகரில் சிலம்ப வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசளிக்கும் விழாவில் சர்ச்சை. குழந்தைக்கு உடம்பு நல சரியில்லை, மாத்திரையை பொடியாக்கி கொடுத்தேன். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரேன், என்னைய பற்றி வீடியோ வெளியாயிருக்கு. போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பான காணொளி வெளியாகியுள்ள புகார் தொடர்பாக அமைச்சர் கில்லி சரத் விளக்கம் கொடுத்த வீடியோ வைரல். அரசு அதிகாரிகள் அல்லது சட்ட ரீதியாக பொறுப்பு வழங்கப்பட்டவர்கள் என எந்த பதவியிலும் இல்லாத ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகியோர் தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சிகளில் அமைச்சரவை கூட்டங்களில் பங்கேற்பது எந்த விதத்தில் நியாயம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கர் ஆகியோர் தாவேகா கட்சியில் இணைந்தனர். ஊழல் கட்சி, உதிரி கட்சி என விஜய் அவர்களால் விமர்சனம் செய்யப்பட்ட கட்சியிலிருந்து ஆட்களை இணைப்பது பேசுபடு பொருளாகியுள்ளது. பேட்டி ஒன்றில் முஸ்லிம் பெண்கள் கைக்குழந்தையோடு ஆயிரக்கணக்கில் விஜயை பார்க்க நின்றதாகவும் விஜய் மீது முஸ்லிம் பெண்களுக்கு ஈர்ப்பு உள்ளதாகவும் இதெல்லாம் அல்லாஹ்வோட அருள் என்றும் பேசிய IUML தலைவர் காதர் மொய்தீனுக்கு இஸ்லாமிய தலைவர்கள் கண்டனம். ஆலந்தூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பாலியல் புகாரில் கைதானவர் பங்கேற்பு. தாவேகாவின் பகுதி செயலாளராக இருந்த வேம்புலி பாலியல் புகாரில் கைதானதால் கட்சியில் இருந்து நீக்கி தாவேகா நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த நிலையில் அண்மையில் சிறையிலிருந்து வெளியே வந்த வேம்புலி தொடர்ந்து கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதால் பொதுமக்கள் கலக்கம். பாதுகாப்பு கேட்டு மருத்துவர்கள் போராட்டம்.
மருத்துவமனை வளாகத்தில் ரீல்ஸ் எடுப்பதால் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களின் செயல்திறன் பாதிக்கிறது. இது தொடர்பாக உரிய பாதுகாப்பு வழங்க கோரி திருச்சி திருவரங்கம் அரசு மருத்துவமனை வாசலில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டம். சென்னையில் விவசாயிகள் பேரணி. தமிழ்நாடு முதல்வர் விஜய் தேர்தல் காலத்தில் அறிவித்தபடி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் பேரணி. தமிழகத்திற்கு தண்ணீர் தர இயலாது. கர்நாடகாவில் போதிய மழை இல்லாததால் அணைகள் நிரம்பவில்லை. எனவே தமிழகத்திற்கு தண்ணீர் தர இயலாது. கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி பேட்டி. நெல் சேமிப்பு மையத்தில் தீ விபத்து. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகேயுள்ள 5ஆம் கட்டளையில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கு உள்ளது. அங்கு ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 27,000 நெல் மூட்டைகள் தீயில் எரிந்து சாம்பலாகியுள்ளது. கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல் மூட்டைகள் தீக்கிரையாகி இருப்பது அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. நெல் மூட்டைகள் தொடர்ச்சியாக ஒருபுறம் மழையிலும் மறுபுறம் தீயிலும் வீணாவது வாடிக்கையாகியுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட 100 கிலோ குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக சந்துரு மற்றும் அவரது தந்தை ஆறுமுகம் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் கைது செய்யப்பட்ட குட்கா வியாபாரி சந்துரு டிவிகே நிர்வாகி என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதி அஞ்சலியில் ரீல்ஸ் போட்ட எம்எல்ஏ. விபத்தில் இறந்த கம்பம் நகராட்சி தூய்மை பணியாளருக்கு இறுதி மரியாதை செலுத்த சென்ற கம்பம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா அந்த நிகழ்வையும் வீடியோ எடுத்து ரீல்ஸாக பதிவிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குட்கா கடத்திய தாவேகா நிர்வாகி காசிநாதன். மதுரை மாவட்டம் கீழ்மாத்தூர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த தாவேகா நிர்வாகி காசிநாதன் என்பவரின் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் வாகனத்தில் இருந்து 12 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. குட்கா கடத்தலில் ஈடுபட்ட தாவேகா நிர்வாகி காசிநாதன் கைது செய்யப்பட்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்குவது அதிகார துஷ்பிரயோகம். தாவேகா அரசை வெளியிலிருந்து ஆதரிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி சுப்பராயன் பரபரப்பு குற்றச்சாட்டு. காவிரி நீர் வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து யாரும் கேட்கவில்லை என்று கர்நாடக நீர்ப்பாசன மந்திரி ராமலிங்க ரெட்டி கூறியிருப்பது விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குளித்தலையில் திருமணமான பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தாவேகா நிர்வாகி ரமேஷ் என்பவர் கைது. கடந்த 3 மாதங்களாக இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததுடன் நேற்று அவரை கடத்த முயன்ற போது பெண்ணின் உறவினர்கள் அவரை தாக்கியுள்ளனர். போலீசில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டிய நிலையில் இன்று கைது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் உள்ளதை போன்று ரெஸ்டாரண்ட் வித் பார், ரெஸ்டோபார் என சொல்லப்படும் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு தமிழ்நாட்டிலும் அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல். மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் மக்கள் போராடி வரும் சூழ்நிலையில் ரெஸ்டோபார் திறக்கும் தாவேகா அரசின் செயல் வேடிக்கையாக உள்ளது. காவல் நிலைய மரணம். வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு தூத்துக்குடி காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த அருணாச்சலம் என்பவர் திடீர் மரணம். காவலர்கள் அவரை அடித்து கொன்றுவிட்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம். விசாரணை என்ற பெயரில் அராஜகம். காவல்துறையின் கருத்து சுதந்திர ஒடுக்குமுறையை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. தாவேகா எம்எல்ஏ பேர வழக்கில் விஜயனுக்கு சம்மன் வழங்கி இரவே காவல் நிலையத்திற்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தியுள்ளனர். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இரவு 10 மணி, நள்ளிரவு 2 மணி, மீண்டும் காலை என விசாரணைக்கு அழைத்துள்ளனர். விசாரணை என்ற பெயரில் உடனே அழைத்து சென்றது, வீட்டிற்கு சென்றவரை மீண்டும் அழைத்தது, விதிகளை பின்பற்றாமல் செல்போனை பறித்தது, மறுநாளும் விசாரணை என காவல் நிலையத்தில் மணிக்கணக்கில் காக்க வைத்திருப்பது போன்ற அராஜக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது காவல்துறை. இவற்றை கண்டித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டன அறிக்கை. நாகர்கோவிலில் குட்கா வைத்திருந்ததாக சபரிவர்மன் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் மரணம். காவலர்கள் அவரை அடித்து கொன்றுவிட்டதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். நீதி கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று அறிவிப்பு. மாவட்ட நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக அமைச்சர் ஆனந்த் மீது வழக்கு தொடர்ந்த ஞான சௌந்தரி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நீக்கம். ஜனநாயகன் ரிலீஸ். முதலமைச்சர் விஜயின் கடைசி படம் என்பதால்
தியேட்டர்களை சிறப்பாக அலங்கரிக்க வேண்டும். ஜனநாயகன் வெளியீட்டை ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவை போல கொண்டாட வேண்டும். தாவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல். தாவேகா கொடி நிறங்களில் அரசு பேருந்துகள். புதிதாக தயார் செய்யப்படும் தமிழக அரசின் மினி பேருந்துகள் தாவேகா கட்சியின் கொடி நிறங்களான மஞ்சள் மற்றும் சிவப்பு கலந்த நிறங்களில் தயாராகி வருகின்றது. தமிழக வெற்றி கழக ஆட்சியில் இனி மஞ்சள் மற்றும் சிவப்புக்குத்தான் முன்னுரிமையா என மக்கள் கேள்வி. டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு மது விற்பனையை தனியார் மயமாக்கலாமா என ஆலோசனை நடைபெறுகிறது. பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தகவல். ராணிப்பேட்டையில் கட்சியில் பொறுப்பு வழங்குவதாக கூறி இளம் பெண்ணுடன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தாவேகா மாவட்ட செயலாளர் விஜய் மோகன். பாதிக்கப்பட்ட அப்பெண் விஜய் மோகன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் தெரிவித்துள்ள போதிலும் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் இன்னமும் கட்சியிலிருந்து நீக்கப்படாததும் தண்டிக்கப்படாததும் பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. வெளியானது ஜனநாயகன். ஜனநாயகன் படத்தின் டிக்கெட்டுகள் திரையரங்க கவுண்டரிலேயே ரூபாய் 500 முதல் ரூபாய் 600 வரை விற்பனை செய்யப்படுவதாக புகார். அரசு நிர்ணயித்த கட்டணமான ரூபாய் 200 விட கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. ஆன்லைனில் டிக்கெட்டுகள் இருப்பது போல காண்பித்தாலும் ஒரு டிக்கெட் கூட எடுக்க முடிவதில்லை என ரசிகர்கள் வேதனை. அப்படி படிச்சுதான் இப்படி வந்திருக்கிறேன். என் குழந்தைங்கள்ட்ட பள்ளியை சுத்தம் செய்ய சொன்னால் நான் தவறாக நினச்சிக்க மாட்டேன். நான் பள்ளியில் படிக்கும்போது நாங்கள் தான் பள்ளியை சுத்தம் செய்வோம், மைதானத்தை சுத்தம் செய்வோம், கரும்பலைக்கு நாங்கள் தான் மை பூசுவோம். அப்படி படித்ததுனால தான் இப்படி வந்திருக்கிறேன். குழந்தைகளை பள்ளியில் வேலை செய்ய சொன்ன அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் பேச்சால் குழந்தைகள் அதிர்ச்சி. ஜனநாயகன் மூளைக்கு நல்லது. ஜனநாயகன் படத்தை பார்ப்பதனால மூளைக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படும். யாருடைய மூளையையும் சலவை செய்கிற படம் இல்லை இது. மாணவர்கள் போராட்டத்தை ஜனநாயகன் மழுங்கடித்து விட்டதா என்ற கேள்விக்கு சட்டப்பேரவை தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரன் பதில். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நீட்டிற்கு எதிராக பேசி வந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் குறித்து எதுவும் பேசவில்லை. மேலும் போராடிய மாணவர்களுக்கு மெரினாவில் இடம் கொடுக்காமல் காவல்துறையை வைத்து ஒடுக்குமுறையில் ஈடுபட்டது. இந்த நிலையில் மாணவர்கள் போராட்டத்தை மதிக்கிறோம், ஆனால் சிலர் இதுக்குள்ளே பூந்து சிஎம்க்கு எதிராக திசை திருப்ப முயன்றா அதை எப்படி கையாளணும்னு அரசுக்கு தெரியும் என்று அமைச்சர் ரமேஷ் மாணவர்களை மிரட்டியுள்ளது அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரீல்ஸ் எடுக்க வேண்டாம் என்று தாவேகா பொதுச் செயலாளர் பல முறை கூறியுள்ள சூழ்நிலையில் புதுக்கோட்டையில் கடந்த ஜூலை 22ஆம் தேதி நடைபெற்ற அரசு முகாமில் அமைச்சர் பர்வேஸின் சகோதரர் ஆய்வு செய்தது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கான முகாமை ஆட்சியர் அருணா ஆய்வு செய்து முடித்த பின்பு பர்வேஸின் சகோதரர் இப்ராஹிம் கட்சியினருடன் அங்கு வந்து ஆய்வு மேற்கொண்டது பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்மநாபமங்கலம் கிராமத்தில் தனியார் கல்குவாரியில் வசூல் நடத்த சென்ற திருவைகுண்டம் தாவேகா ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் கல்குவாரி முதலாளியிடம் மிரட்டி பணம் கேட்டு தராததால் ஆத்திரத்தில் அவர்களை தாக்கியுள்ளார். இது தொடர்பாக தாவேகா ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் உட்பட தாவேகாவினர் 9 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. தமிழ்நாட்டை பாஜக தான் ஆள்கிறது என்று விசிகாவின் முதன்மை செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆள்கிறது. தேர்தல் ஆணையம் நியமித்த தலைமைச் செயலாளரின் பதவி காலத்தை நீட்டித்தது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எல்லா அதிகாரிகளையும் மாற்றினார்கள். மாநில நிர்வாகத்தை நடத்தும் முக்கியமான இடத்தில் இருக்கும் தலைமைச் செயலாளரை மாற்றாதது ஏன்? ஆளூர் ஷானவாஸ் கேள்வி. வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரூபாய் 2500 உரிமை தொகை அறிவிக்கப்படுமா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தமிழகத்தின் கடன் சுமையை சரி செய்ய கால அவகாசம் தேவைப்படுவதாக அமைச்சர் செங்கோட்டையன் பதில். கடந்த திமுக அரசு 2.5 ஆண்டுகள் கழித்தே 1000 ரூபாய் வழங்கியதை சுட்டிக்காட்டிய அவர் தங்களை மட்டும் எப்போது என்று கேட்பது நியாயமா என்று கேள்வி. தேர்தல் பரப்புரையில் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து சலுகைகளையும் தருவோம் என்று சொன்ன தாவேகா தற்போது பின்வாங்கியுள்ளது. தாவேகா அரசு பொறுப்பேற்றது முதல் தொடர்ச்சியாக தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு வருகிறது.
நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலாவதாக வந்தே மாதரமும், இரண்டாவதாக தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் கவலை அளித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளும் முயற்சிகள் தொடர் கதையாகியுள்ளது. முதல்வர் தனிப்பிரிவிற்கு மனு கொடுக்க வருவோரில் சிலர் தீக்குளிக்க முயற்சிப்பதால் அங்கு நிரந்தரமாக தீயணைப்பு வீரர் ஒருவர் தீயணைப்பு கருவிகளுடன் நிறுத்தப்பட்டுள்ளார். சர்க்கார் திரைப்படத்தில் இது போன்ற ஒரு சம்பவத்தில் முதல்வர் விஜய் வேறு விதமாக நடித்திருப்பதும் தற்போது வேறு விதமாக நடந்து கொள்வதும் வாக்களித்த மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக அமைச்சர்கள் இருசக்கர வாகனத்தில் பயணிப்பது வாடிக்கையாகியுள்ளது. அமைச்சர் ஆனந்த் அவர்களை தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்களும் சைதாப்பேட்டையில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வரை புல்லட் வாகனத்தில் சென்றது மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை செய்ய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிளம்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள சூழ்நிலையில் இப்போதைக்கு முதல்வர் வரவேண்டாம், அவர் இங்கு வந்தா சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் என்று கர்நாடக முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். மரபை மீறி தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் அறிக்கையை வெளிமாநிலத்திற்கு எடுத்துச் சென்ற வேளாண் அமைச்சர் வினோத் ஆகஸ்ட் 6ஆம் தேதி பேரவையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் இன்று அந்த அறிக்கையை திருப்பதி ஏழுமலையான் கோயில் வைத்து வழிபாடு செய்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாஞ்சோலை பகுதி முழுவதும் வனத்துறை வசமான நிலையில் அங்கு சென்ற பேருந்தை மறித்த வனத்துறையினர் அனைவரையும் கீழே இறங்க அறிவுறுத்தல். ஒப்பந்த காலம் முடியும் வரை மலையை விட்டு இறங்க மாட்டோம் என்று கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாஞ்சோலை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தன்னுடைய ஆபாச வீடியோ இருப்பதாக சொல்லி சிலர் தன்னை தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் தேவையானால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றும் ஜூனியர் விகடன் இதழுக்கு அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேட்டி. அமைச்சர் விக்னேஷ் பெயரை பயன்படுத்தி டாஸ்மாக் ஒப்பந்தம் வாங்கி தருவதாக கூறி அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவரிடம் ரூபாய் 21 லட்சம் மோசடி செய்த தாவேகா நிர்வாகிகள் சதீஷ்குமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். முதலமைச்சர் விஜய் தனது நண்பர்களுக்கு அரசு பணி கொடுத்தது சர்ச்சையான நிலையில் தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சமூக ஊடக பிரிவில் தாவேகா ஐடி விங்கை சேர்ந்த நிர்வாகிகளை பணியமர்த்தியுள்ளது மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது. மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று பலதரப்பட்ட மக்களும் போராடி வரக்கூடிய இந்த சூழலில் ஆன்லைன் மூலம் மது விற்பனை என்று அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பேசியுள்ளது வாக்களித்த மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அதிக கூட்டம் உள்ள டாஸ்மாக் கடைகளில் போலீஸை பணியமர்த்த உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாட்டிலுக்கு கூடுதல் தொகை வசூலித்தால் போலீசில் புகார் அளித்து உடனே வழக்கு பதிவு செய்யவும் உத்தரவு. சட்டமன்றத்தில் வேளாண் துறை அமைச்சர் வாழைக்கு முட்டு கொடுத்தல் திட்டத்தை அறிவித்தார். வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதை தடுக்க ரூபாய் 6.25 கோடி நிதி ஒதுக்கீட்டில் வாழைக்கு முட்டு கொடுத்தல் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். வாழை மரங்களின் எண்ணிக்கைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதிக்கும் பெருமளவில் வித்தியாசம் இருப்பதாக விவசாயிகள் எள்ளி நகையாடினர். லஞ்சம் வாங்கியதால் கைது செய்யப்பட்டு தாவேகாவிலிருந்து நீக்கப்பட்ட வீராசாமியின் மனைவி ஏமாவதிக்கு கணவர் வகித்து வந்த செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் வீராசாமி கான்ட்ராக்டர் ஒருவரிடம் லஞ்சம் வாங்கிய வீடியோ வைரலாகி இருந்தது. தனது ஆங்கில பேச்சு குறித்த கேள்விக்கு கோபப்பட்டு பதிலளித்த அமைச்சர் மரிய வில்சன், நான் அன்று ஆவேசப்பட்டது உண்மைதான், தாய்மொழி தமிழ்தான், எனக்கு மொழி கொஞ்சம் பிரச்சனை தான், நான் வளர்ந்தது திருவாரூர், நான் பிறந்தது பாண்டிச்சேரி, நான் படித்தது சென்னை, என்னை தத்தெடுத்தது ஆர்கே நகர் என்று வழக்கமான தமிங்கில மொழியில் பதிலளித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்களால் ஊழல் சக்தி, உதிரி சக்தி என்று விமர்சிக்கப்பட்ட அதிமுகவிலிருந்து விலகிய சிங்கை ராமச்சந்திரன் முதல்வர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். கோவை கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அமுதன் என்ற மாணவர் போதைப் பொருள் விற்பனை குறித்த தகவலை தெரிவித்த காரணத்தினால் 20க்கும் மேற்பட்ட கும்பலால் அடித்து கொலை. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியை சேர்ந்த கணவனை இழந்த தாவேகா பெண் உறுப்பினருக்கு கட்சியில் பொறுப்பு தருவதாக கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தாவேகா நிர்வாகிகள் மீது புகார். சென்னை திருவொற்றியூர் பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர் போதை கும்பலை தட்டி கேட்ட காரணத்தினால் பட்ட பகலில் அவரை அடித்துக் கொன்ற 30க்கும் மேற்பட்ட நபர்கள்